ஹரி ஓம். ஓம் சுரேஷாய நமஹ. 85வது மந்திரம். சுர என்றால் தேவானாம், தேவர்கள். ஈஷா என்றால் ஆளுபவர், தலைவர், கணவர், சிவன், பரபிரம்மம். பல அர்த்தங்கள் இருக்கிறது. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரோ, தேவர்களை எல்லாம் ஆள்பவன் யாரோ, அவனுக்கு பெயர் சுரேஷா என்று பெயர். தேவ என்று சொல்லும் பொழுது நம்முடைய உடலிலே பல அங்கங்கள் இருக்கிறது. 10 இந்திரியங்கள் இருக்கின்றது, பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய உடல் இருக்கின்றது, பிராணசக்தி இருக்கிறது, மனது இருக்கிறது. மனதிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 செயல்பாடுகள் இருக்கிறது. இப்படி பல அங்கங்கள் உடைய இந்த ஷரீரத்திடத்திலே இந்த அங்கங்கள் எல்லாவற்றையும் யார் உள்ளிருந்து அந்தந்த அங்கங்களுக்கு உண்டான வேலை, அந்தந்த அங்கங்களுக்கு உண்டான சக்தி, இவைகளை யார் கொடுக்கிறாரோ, அவைகளையெல்லாம் யார் தூண்டி விடுகிறாரோ, அறிகிறாரோ, அவருக்கு பெயர் தேவன் என்று பெயர். திவ்யதே அனேன இதி தேவா, ஒளி பொருந்தியவன். அப்போது இறைவன் இந்திரியங்களிடத்திலும் இருக்கிறான் தேவனாக, அறிவு சுரூபமாகவும் இருக்கிறார். அப்பேற்பட்ட இறைவன் ஆள்பவனாகவும் இருக்கிறார். அதனால தான் இந்த இறைவன் இந்திரியங்களோடு இருக்கின்ற காரணத்தினால், தேவனாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் எல்லா இந்திரியங்களும், மனதும், பிராணனும் ஆனந்தத்தை தேடி ஓடுகிறது. இப்போ சுரேஷா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் ஆனந்தத்தை கொடுப்பவன். ஹரி ஓம்.